எஸ் வி ராஜனின் மாலை வணக்கம். ஒரு விலங்காய் உருண்டை செய்வது எப்படி என்பதை சொல்கிறேன். குழந்தைகளுக்கு அதி அற்புதமான புரோட்டீன் சப்ளிமெண்ட். குழந்தைகளின் வளர்ச்சிக்கு உறுதுணை செய்யும். மேலும் புரதச்சத்து குறைபாட்டால் முடி கொட்டுவது, முடி செம்பட்டையாவது, ஞாபக மறதி, உடல் வலிமை எல்லாமே மிக அதிகமான ஒரு அற்புதமான இந்த உருண்டை. எப்படி என்றால், பாசிப்பயிறு ஒரு ஆளாக்கு, கடலைப்பருப்பு, முழு கோதுமை, நெய் தலா கால் ஆளாக்கு, வெல்லம் அரை ஆளாக்கு, ஏலத்தூள் ஒரு சுட்டிகை, சுக்குத்தூள் ஒரு டீஸ்பூன். செய்முறை: பருப்பு, கோதுமையை தனித்தனியே வறுத்து நன்றாக பொடி செய்யவும். வெல்லத்தில் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து கொதிக்க விடவும். ஒரு முறை வடிகட்டி பிறகு மீண்டும் கொதிக்க வைத்து கெட்டி பாகுபதம் வைக்கவும். மாவு, ஏலக்காய் தூள், சுக்குத்தூள் இவற்றை நன்றாக கலந்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஊற்றி கலந்து சிறு சிறு உருண்டைகளாக பிடித்து வைத்துக்கொண்டு கண்ணாடி டப்பாவிலோ சில்வர் சம்பளத்தில் வைத்துக்கொண்டு குழந்தைகளுக்கு காலை ஒரு முறை, மாலை ஒரு உருண்டை என்று கொடுத்து வந்தால் உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். குழந்தைகள் மிக நன்கு வளர்வார்கள். அடுத்தபடியாக திணை லட்டு. தேவையான பொருட்கள்: சுத்தம் செய்த திணை ஓர் ஆளாக்கு, தேங்காய் துருவல் 4 டேபிள் ஸ்பூன், தேன் 4 டேபிள் ஸ்பூன், வெல்லம் ஒரு கட்டி அல்லது தேவையான அளவு, நெய் 1 டீஸ்பூன். வெறும் சட்டியில் திணையை நன்காக வறுக்கவும். வெல்லத்தை தூளாக்கவும். ஆறியதும் மிக்சியில் தூளாக பொடிக்கவும். கொடுத்துள்ள அனைத்து திணை பொருட்களையும் திணை மாவுடன் கலந்து கொஞ்சமாக தண்ணீர் செலுத்து உருண்டைகளாக பிடித்து வைத்துக் கொள்ளவும். இதுவும் புரதச்சத்து மிகவும் அதிகமாக நிரம்பிய ஒரு உணவு தின்பண்டம். உடல் வளர்ச்சிக்கு தேவையான அடிப்படை நுண்சத்துக்கள், நுண்ணூட்டச்சத்துக்கள் என்று சொல்வார்கள், அந்த சத்துக்கள், தாது சத்துக்கள் மிகவும் நிறைந்தது. தினமும் குழந்தைகளுக்கு காலை ஒரு உருண்டை, மாலை ஒரு உருண்டை என்று கொடுத்து வரும்பொழுது அவர்களுடைய உடல் வளர்ச்சி மிகவும் அபரிமிதமாக இருக்கும். படிப்பில் நன்கு கவனம் செலுத்துவார்கள். ஆகவே நேயர்கள் இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று எனக்கு கமெண்டில் சொல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.